நீதி கட்சியின் வைரத்தூண் என்று அழைக்கப்பட்ட சர் ஏ.டி. பன்னீர்செல்வத்திற்கு திருச்சி மாவட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என முதல்வர் பழனிசாமி பேரவையில் அறிவித்தார். இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் ராஜராஜ சோழனுக்கு சென்னையில் மிகப்பெரிய முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்த சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கும் டாக்டர் பாரிவேந்தர் நன்றி தெரிவித்தார். சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய நிதியமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். நீதி கட்சியினுடைய தூண்களுள் வைரத்தூண் என்று அழைக்கப்பட்டவர். சமூக நீதிக்காக பாடுபட்டவர். அவர் சிறந்த வழக்கறிஞர். லண்டனில் சென்று சட்டப்படிப்பை முடித்தவர். இந்த சமுதாயத்தினுடைய மூத்த முன்னோடி. அவர்களுக்காக சிலை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்று அது நிறைவேறி இருக்கிறது. அதை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த 1 கோடி மக்களின் சார்பாக, சமுதாய மக்களின் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜராஜ சோழனுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அது இன்று அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அதை பற்றி சட்ட அமைச்சர் மதிப்பிற்குரிய சி.வி. சண்முகம் அவர்கள் இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த 2 எங்கள் சமுதாய தலைவருக்கு சிலை அமைப்பது என்பதும் மணிமண்டபம் கட்டுவது என்பதும் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த 1 கோடி சமுதாய மக்களும் நாங்கள் இருக்கிறோம். இதற்காக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.